வேலூர் காட்பாடியில 8 முறை எம்எல்ஏவா இருந்த துரைமுருகன் தொகுதிக்கு என்ன செஞ்சு கிழிச்சிருக்காருன்னு பாப்போமா? 1971 முதல் 8 முறை எம்எல்ஏவா துரைமுருகன் வெற்றி பெற்றிருந்தாலும் காட்பாடி தொகுதியில அடிப்படை பிரச்சனைகள் இன்னும் தீர்க்கப்படல. முறையான குடிநீர் விநியோகம் கிடையாது. கோடை காலங்கள்ல கடும் குடிநீர் தட்டுப்பாடுன்னு காட்பாடி மக்கள் சந்திக்கும் பிரச்சனைகள் ஏராளம். அப்ப மழை நேரங்கள்ல எப்படின்னு நீங்க கேட்கலாம். அப்பதான் ரொம்ப ரொம்ப மோசம். குடிநீர்ல கழிவுநீர் கலந்து வர்றது, ஏரி உடைஞ்சு குடியிருப்புக்குள்ள நீர் புகுந்து அப்பவும் குடிநீர் தட்டுப்பாடுன்னு காட்பாடி மக்கள் படுற அவஸ்தை ரொம்ப அதிகம். இத்தனைக்கும் நம்ம காட்பாடி மன்னர் துரைமுருகன் தான் நீர்வளத்துறை அமைச்சரே. வேலூர் காட்பாடி ரயில்வே மேம்பாலத்துல பல வருஷமா போக்குவரத்து நெரிசல் ஆயிட்டு தான் இருக்கு. 2025 தான் 44.64 கோடி செலவுல ஸ்டீல் பிரிட்ஜ் அமைக்கும் பணியை தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 8 முறை எம்எல்ஏவா இருக்கிற துரைமுருகனுக்கு மக்கள் படுற கஷ்டம் பல வருஷமா தெரியலங்கிறது தான் கேலி கூத்து. சிப்காட் அமைக்க போறோம், உள்ளூர் இளைஞர்களுக்கு முன்னுரிமைன்னு உருட்டும் துரைமுருகன் மக்களுக்கு என்னதான் பண்ணாரு? தமிழக மணல் குவாரிகள்ல அனுமதிக்கப்பட்ட அளவை விட 21 மடங்கு அதிகமா மண் அள்ளப்பட்டு 4730 கோடி ரூபா ஊழல் புகார் லிஸ்ட்ல ஐயா துரைமுருகன் இருக்கிறது தான் அவர் பண்ண சாதனையே. திமுக கட்சியில முக்கியத்துவம் இருக்கணும்னு அறிவாலயத்துல மட்டுமே கான்சென்ட்ரேஷன் பண்ணும் துரைமுருகன் காட்பாடியின் குறுநில மன்னராக வலம் வருகிறார். 2021 தேர்தலில் 746 வாக்குகள் வித்தியாசத்துல தபால் வாக்குகள் மூலம் தப்பிச்ச துரைமுருகன் இந்த முறை வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது.